கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் 6 வசனம் 19. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்திற்குரியவர்களாய் வாழாமல் ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும். ரோமர் 6:19 உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னே பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம். நாம் அசுத்தத்திற்கும் அக்கிரமங்களுக்கும் நம்முடைய அவயவங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்து அதற்கேற்ற பிரகாரமாய் வாழ்ந்து வந்தோம். பாவக்கிரியைகளை செய்து மனுஷன் விரும்புகிறபடி வாழ்ந்து உலக ஆதாயத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யத்தக்கதான ஒரு ஜீவியம் ஜீவித்து கொண்டிருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை தேடி வந்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக விலை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்துள்ளார், நம்மை பரிசுத்தமாக்கியுள்ளார். பரிசுத்தமாக்கப்பட்டுள்ள நாம் இன்னும் அக்கிரமம் செய்து நம்முடைய அவயவங்களை அடிமைகளாக்காதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். பாவத்திற்கு அடிமையாயிருந்த நாம் இனி பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நம்முடைய அவயவங்களை நீதிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதியான காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நீதியின் பிள்ளைகளாகிய நாம் நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அநியாயமாய் சம்பாதித்து அநீதியான காரியங்களை ஒருபோதும் நாம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதியின் வழியில் நாம் நடக்கும்போது நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள முடியும். எந்த வகையிலும் நாம் பெற்ற ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு, நம்மை பரிசுத்த குலைச்சலாக்கி போடாதபடிக்கு நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்து நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வோம். நாம் ஆராதிக்கிற நம் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிறார். ஆகவே நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அவர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு வாழ்வோம். அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நீதியுள்ள வாழ்வினால் அநேகரை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள நீதியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். இன்னும் பாவ அக்கிரமங்களுக்கு அடிமைகளாகாதபடிக்கு நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து உம்முடைய வார்த்தையின்படி எங்களை போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.